சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தலைவர்களும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யறாங்க அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில். அதில் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறாருன்னு செய்தி வந்திருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிடுறார். அவர் 2 தொகுதியில போட்டியிடுறதை பத்தி அவர் பயந்து போயிருக்காரு, அதனால 2 தொகுதியில நிக்கிறாரு. இல்ல அவருக்கு மக்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்காக 2 தொகுதியில நிக்கிறாருன்னு அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வருகிறது. அது ஒரு அரசியல் விவாதம், ஒரு சார்பு நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனா அதை கடந்து ஒருத்தர் 2 தொகுதியில போட்டியிட முடியுமா, இல்ல 2 தொகுதிக்கு மேலேயும் போட்டியிட முடியுமா? கடந்த காலங்களில் இந்த மாதிரி 2 தொகுதிகளில் போட்டியிட்டவர்கள் இருக்கிறார்களா? இதையெல்லாம் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுவது போலவே 2 தொகுதிகளில் 1991 சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டாங்க. அவங்க அன்றைக்கு காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலையும் பர்கூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டாங்க. அதுல என்ன செய்தி அப்படின்னா, அவங்க அந்த முறை தான் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதற்கு முன்பு அதிமுக 2ஆக பிளவுபட்டு தேர்தலை சந்தித்திருந்தது. ஜேன்னு 2 பிரிவுகளும் சேர்ந்து தேர்தலை சந்தித்த பொழுது அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார் 91 சட்டமன்ற தேர்தலில். அதில் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தது. அவங்க 2 தொகுதியில் நிற்பதற்கான ஒரு காரணமும் அன்றைக்கு இருந்தது. அவங்க முதல்ல காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் போட்டியிடுறதா இருந்தாங்க. ஆனா காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில அன்றைக்கு இருந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலிமையான வேட்பாளர் போட்டி போட போறதான ஒரு நிலை அமைந்ததும் இன்னொரு தொகுதியில நிற்போம், அது பாதுகாப்பான தொகுதியா வேணும்னு தேடினாங்க. அப்போது அவர்கள் தீர்மானித்து தேர்ந்தெடுத்த தொகுதி தான் பர்கூர். ஏன்னா பர்கூர் என்பது அதிமுக அதுவரை தோல்வியே காணாத ஒரு தொகுதின்றதுனால 2 தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. மிக பெருவாரியான வாக்குகள்ல, அதிகப்படியான வாக்குகள்ல பர்கூர்ல வெற்றி பெற்றதுனால பர்கூர் தொகுதியை சட்டமன்ற உறுப்பினரா வைத்துக்கொண்டு காங்கேயம் தொகுதியை ரிசைன் பண்ணிட்டாங்க. சரி, இவங்க 2 தொகுதியில போட்டிட்டாங்க. அவங்கள தவிர வேற யாராவது போட்டிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்னா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2001 புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி 2 தொகுதிகளில் போட்டிட்டார். இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, இப்போ நடைபெற போற தேர்தலையும் நடிகர் விஜய் மட்டும் 2 தொகுதியில போட்டியிடல. கிருஷ்ணசாமியினுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னைக்கு நெல்லையிலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் போட்டியிடுறார் என்பது செய்தி. சரி, இவங்க 2 தொகுதியில போட்டிடுறாங்க. தேசிய அளவில் இது மாதிரி 2 தொகுதியில போட்டிட்டவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வியை முன் வச்சா இருக்கிறாங்க. தேசிய அளவில் இந்திரா காந்தி அம்மையார் 2 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியில போட்டிட்டாரு. ஒன்னு வயநாடு, இன்னொன்னு ரெபேரிலி தொகுதியில போட்டிட்டாரு. வயநாடு தொகுதியை வச்சுக்கிட்டு ரெபேரிலியில தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அந்த இடத்துல தான் இன்றைக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் 2 தொகுதியில நின்னாங்க. ஆனா 3 தொகுதியில நின்னவர் ஒருத்தர் இருக்கார். அது யாருன்னா, இந்தியாவினுடைய துணை பிரதமரா ஒரு காலத்தில் இருந்த தேவிலால் அவர்கள் 3 தொகுதிகளில் போட்டியிட்டார். சரி, அவர் 3 தொகுதியில போட்டிட்டார், இவங்கெல்லாம் 2 தொகுதியில போட்டிடுறாங்களே, ஏன் இவங்க 2 தொகுதிக்கு மேல போட்டிடல? அதுல குறிப்பா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி மீட்டிங்ல அவங்க கட்சியினுடைய பொறுப்பாளர் புசி ஆனந்த் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் போட்டியிட முடியாது, அதனால 2-3 தொகுதியில போட்டிடுவார்னு ஒரு செய்தியை பேசினார். அதுல உண்மை என்னன்னா, 2-3 தொகுதியிலாம் போட்டியிட முடியாது. 2 தொகுதியில வேண்டுமானால் போட்டியிடலாமே தவிர 2க்கு அதிகமான தொகுதிகளில் போட்டியிட முடியாதுன்றதுதான் சட்டம். அப்போ தேவிலால் 3 தொகுதிகளில் போட்டிட்டாரே அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்கக்கூடும். தேவிலால் 3 தொகுதிகளில் போட்டியிட்டது 1991. 1991 அன்றைக்கு இருந்த சூழல்ல ஒருவர் எத்தனை தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்கின்ற ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை எப்ப திருத்துறாங்க அப்படின்னா 1996 திருத்துறாங்க. தேர்தலில் போட்டியிடுவது, தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுடைய தகுதிகள், தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுடைய தகுதி இழப்பு, இப்படி தேர்தல் தொடர்பான எல்லாவற்றையும் குறிப்பிடுகின்ற அல்லது வரையறுக்கின்ற சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம். அந்த சட்டத்தில் தொடர்ச்சியா பல்வேறு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனா 2001 கூட ஒரு சட்ட திருத்தம் கடைசியா வந்தது. இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்தவரை 1996 ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அதுல பல்வேறு திருத்தங்கள் இருந்தது. அதுல குறிப்பா இந்த திருத்தம் என்னன்னா, ஒருவர் 2 தொகுதிகளுக்கு மேல போட்டியிடக்கூடாது என்பது வரையறுக்கப்பட்டு விட்டது. 2 தொகுதிகளுக்கு மேல போட்டியிடக்கூடாது. 2 தொகுதிகளில் 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் ஒரு தொகுதியில அவங்க குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பதவியை ராஜினாமா செய்தால்தான் அந்த 2வது தொகுதியினுடைய பதவியும் அவருடைய தக்க வைக்கப்படும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு
இன்றைக்கு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. இப்ப இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. 2 தொகுதிகளில் போட்டியிடும் பொழுது 3 வகையிலான முடிவுகள் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு முடிவு என்னன்னா, போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு இழக்கிறது ஒரு முடிவு. இன்னொரு முடிவு என்னன்னா, போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளில் ஒன்றில் வெற்றி பெறுவது என்பது இரண்டாவது வகையான முடிவு. இந்த 2 முடிவுலையுமே எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஏன்னா போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளிலும் ஒருத்தர் வாய்ப்பு இழந்தார்னா அதனால ஒரு பாதிப்பும் இல்லை. அவங்களை எதிர்த்து யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ பணியாற்றுவார்கள். போட்டியிட்ட 2ல் 1 வெற்றி பெற்றார்கள்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 1ல் ஜெயிச்சிட்டாங்க, அதுல போயிடுவாங்க, இன்னொன்னு பற்றிய ஒரு கவலையே இல்லை. ஆனால் எங்க சிக்கல் வருது அப்படின்னா, போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் என்ன செய்வது? அப்ப என்னன்னா, அவங்க ரிசைன் பண்ற அந்த இடத்துல, ராஜினாமா செய்யக்கூடிய அந்த இடத்துல மீண்டும் தேர்தல் வரும். இப்ப இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனா இருக்கு. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுறார் என்பதல்ல, யாரா இருந்தாலும் 2 தொகுதியில் போட்டியிடுறாங்கன்னா அதுல ஒரு சூழல் என்னவா இருக்கும்னா, 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் கொண்டு வருவது என்கின்ற நிலை வருகிறது. இப்ப இந்த இடைத்தேர்தல் வருவதால என்னென்ன சிக்கல் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு புறம் அரசுக்கான செலவுகள் என்பது மட்டும் நம்ம பார்க்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு இருக்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் சிந்திச்சு பாருங்க, திருப்பி ஒரு தேர்தல் வந்ததுன்னா மறுபடியும் அந்த தேர்தல் ஒரு நடைமுறையில ஒரு குறிப்பிட்ட காலம் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது பிரச்சாரம் அவங்க பாட்டு செஞ்சுட்டு போக மாட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரத்தினால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அல்லது மக்களுடைய பணிகளும் ஏதோ ஒரு வகையில தடை ஏற்படும் அல்லது அதுல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை இன்னமும் சட்டம் அனுமதிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி நம் எல்லோரும் முன்பாகவும் இருக்கிறது. அதற்கு ஒரு நியாயமான பதிலா என்ன இருக்க முடியும்னா, ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்றாங்கன்னா ஒரு இடத்துல மக்கள் தேர்ந்தெடுத்தா அவங்க வெற்றி பெறாங்க. ஒரே மாநிலத்திலேயோ அல்லது ஒரே நாட்டிலேயோ நடைபெறக்கூடிய தேர்தலில் ஒரு தொகுதி மக்களுடைய எண்ணம் ஒரு மாதிரி, இன்னொரு தொகுதியுடைய மக்கள் இன்னொரு மாதிரியும் இருந்து ஒன்றுத்துல ஜெயிக்க வைக்கிறாங்க, ஒன்றுத்துல தோக்க வைக்கிறாங்க, இல்லை 2த்தையும் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்ற சூழல்லாம் வர்றது ஜனநாயகத்திற்கு சரியாக இருக்காது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் ஒரு தொகுதிக்கு மேல் நிற்கக்கூடாது என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால், ஏற்கனவே நம்ம தேர்தல் நடைமுறைகளை, தேர்தல் தொடர்பான விதிமுறைகளை திருத்தி அமைக்கணும், மாற்றி அமைக்கணும்னு பல்வேறு வகையிலும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை தவிர்த்து ஒரே தொகுதியில் ஒருவர் போட்டியிட வேண்டும் என்கின்ற சட்ட திருத்தம் வரும் என்பதுதான் பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. பார்ப்போம், அத்தகைய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஒருவர் ஒரு தொகுதியில் தான் நிற்க முடியும் என்பது ஒரு நிலை உருவாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.